ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து லைக் எப்படி சொல்கிறது, பொசசிவ் அண்டு ஒரு ரொமான்டிக் அந்த மாதிரி ஒரு ஒன் ஷாட் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பைங் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது நீங்கள் தான் உங்கள் கிளாஸில் செம்ம சின்சியராக கவனிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு டாப்பர், ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சிட்ருக்கீங்க. ஸோ காய்ஸ், உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்டாஃப் கேட்டுட்ருக்காங்க. அங்கே வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேம், எஸ் கமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தா நம்ம தலைவன் ஜங்குக் தான். மேம், வயனோட பேரண்ட்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் ரூமில் அவங்கள கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துட்டு நீங்கள் செம்ம ஷாக் ஆகிடுறீங்க. அச்சோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே மேம் நான் போவா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் போவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே வெளில போகிறீங்க. என்னாச்சுங்க, என்னாச்சு? அப்பா அப்பா அம்மாக்கு ஏதாவது ஆச்சா? எதுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பார்த்துடுறீங்க. அப்படியே உங்களை லைக் எப்படி சொல்கிறதுனா, காரிடாருக்கு இந்த பக்கம் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சைட் பெருசாக யாரும் போக மாட்டாங்க, ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக அது வந்து லைப்ரரி சைடு மாதிரி ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே அப்படி இந்த சைடில் பிடிச்சி இழுத்துறான். என்னங்க, எதுக்கு இங்கே பிடிச்சி இழுத்தீங்க? ஏய், எதுக்கடி இப்படி பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல. என்னங்க, அம்மா அப்பாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னை பார்க்கணுன்னு தான் இங்கே கூப்பிட்டேன். என்ன? அப்போ கால்லாம் எதுவும் பண்ணலை. நான் தான் உன்னை பார்க்கணுன்னு கூப்பிட்டேன். என்னங்க, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? சரிங்க. என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க? அது இல்லையே, நான் எப்பவும் போல் தான் இருக்கேன். எப்பவும் போல்லாம் இல்லையே, எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்படிலாம் இல்லை, சொல்கிறேன்ல நீ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஒரு கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துட்டு அப்படியே அந்த லிப்ஸுக்கு வரான். அப்படியே செரி லிப்ஸ் மாதிரி ரொம்ப பிங்கிஷாக வச்சுருக்கீங்க நல்லா லிப்ஸு. ஏய், செம்மையாக வச்சுருக்கடி லிப்ஸு. அப்படியே கடிச்சு தின்னிடவா? வேணாம். அப்படியே கடிச்சு தின்னா அப்படியே விட்டுருவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்ஸ் கிட்ட திருப்பியும் போகிறான். அப்படியே கிஸ் பண்ண ரொம்ப அழகாக இருக்கு அந்த லிப்ஸு. கிட்டத்தட்ட அப்படியே கிஸ் பண்ண போயாச்சு. அந்த பக்கம் ஏதோ சவுண்ட் கேட்குது. வேணா அது ரொம்ப துள்ளிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சவுண்டு. ஸோ அப்படியே ஜங்குக்கு உங்களை அப்படியே மறைச்ச மாதிரி இந்த பக்கம் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி யூங்கி அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டுருக்கானுங்க. அண்ணன் அப்படின்றீங்க. ஏய் கத்தி காட்டி கொடுத்துடாத, அமைதியாக ரெடி, உங்கள் அண்ணன் பார்த்தா பொழந்துருவான் அப்படின்றான். ஸோ அப்படியே பார்த்துட்டு சரி பார்த்தானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. ஏய் அழுவாதடி, அழுவாத அப்படின்றீங்க. சரி சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ப்ளீஸ் ஜங்குக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு, அண்ணன் பார்த்தானா அவ்வளோதான் அப்படின்றீங்க. ஸோ அப்படியே அவன் ஜங்குக்கு அப்படியே ஓரமாக மறைச்சு அப்படியே அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிடுறான். இங்கே அங்கே இவங்க க்ராஸ் பண்ணியிருப்பான்ல, க்ராஸ் பண்ணிவிட்டு திருப்பி வரான். இல்லையே, அங்கே ஏதோ நின்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி நடந்துட்டு, டேய் இங்கே யாராவது நின்னாங்களா என்ன? தெரியலடா, நம்ம அப்படி தானே போயிட்டு இருந்தோம், அதனால சரியாக கவனிக்கல. அப்படியா? யாரோ நின்ன மாதிரி இருந்துச்சு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எல்லாமே போகிறானுங்க. நீங்கள் அப்படியே பெருமூச்சு விட்டு ஜங்குக்கு மேலே அப்படியே சாயிறீங்க. ஷட், கொஞ்சம் விட்டுருந்தா மாட்டியிருப்போம். இதுவும் நல்லா தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே நெஞ்சில் ஒரு அடி அடிச்சுட்டு, ஏண்டி அடிக்கிற? ஆமாம், ரணங்காலத்துலேயே ஒரு கிளிகிழிப்பா, 2 பேரும் மாட்டம்தான் செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு பார்த்து சிரிச்சுட்டு, இவ்வளோ திருத்தவே முடியாது, இப்படி பயப்படுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். ஸோ இங்கே சுகா போயிட்டு அங்கே செம்ம சண்டை போடுறான். அங்கே மேம்லாம் இருக்காங்க. மேம்க்கெல்லாம் அவன்லாம் பயப்படவே மாட்டான். அவன் சீனியர், அதே மாதிரி கொஞ்சம் நல்லா டாப்பரும் கூட, அதனால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க பெருசாக. ரவுடி, சரியான ரவுடி. ஸோ ஒரு பொண்ணை வந்து ரொம்ப வந்து கிண்டல் பண்ணுறது, ரொம்ப எப்படி ரேகிங் பண்ணதுனால அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக ஸ்கூல் பீப்புள் லீடருமே அவன் தான். 2 பேருமே ஆக்சுவலாக ஜங்குக்கும் யூங்கியும் தான் வந்து இதில் போட்டியே. இவன் வந்து ஒரே கிளாஸ் தான். ஆக்சுவலாக ஜங்குக்கும் யூங்கியும் ஒரே கிளாஸு. 2 காலேஜ் பிரசிடெண்ட் வாங்க, ஓகேவா? அதில் வந்து எப்போவுமே சண்டைக்கு 2 பேர் தான் நின்றுட்டு இருப்பானுங்க. இந்த வாட்டி ஜங்குக்கு வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன்.
இந்த வாட்டி ஜங்கு விட்டு கொடுத்ததுனால யூங்கி ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்துட்டாங்க, செகண்ட் ஜங்குக்கு. ஸோ இப்போ அவனுக்கு அந்த நியூஸ் போனதுனால செம்மாட்டி வந்து பொழந்துட்டு இருக்கான் கிளாஸில். அந்த சார்லாம் எதுவுமே கேட்க முடியல, அப்படியே நின்றுட்டுருக்காரு போட்டு அடிச்சுட்டு. உனக்கு தான் எவ்வளோ தைரியம் இருக்கும், இது எங்கள் காலேஜ், எங்களை கேட்காம ஒன்றுத்தையும் பிடுங்க முடியாது புரியுதா? அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் எந்த பொண்ணையாவது ஏறு எடுத்து பார்த்தேன்னு தெரிஞ்சுது பொழந்துரும் ஒன்று அப்படின்னு சொல்லுவான். அண்ணா அண்ணா நல்லா மன்னிச்சிடுங்கண்ணா, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பயம் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ அப்போன்னு பார்த்து ஜங்குக்கு வந்து இந்த பக்கம் யூங்கியை கிராஸ் பண்ணி வரான். டேய் என்ன போயிட்டு சீன் போட்டு வர போல அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே ஜங்குக்கு கொம்பு இழுக்கிறான். சீன் போட்டு வரேண்ணா, உனக்கு தான் இந்த காலேஜை பற்றி அக்கறை இல்லை ஜங்குக்கு அப்படி யூங்கி கேட்குறான். அப்போ ஜங்குக்கு தான், ஓ இப்படி போய் சீன் போட்டு வந்தா நீலாம் காலேஜ் பிரசிடென்ட்டாடா, கிளாஸை மதிக்காமல் அங்கே போயிட்டு சண்டை போட்டு வர நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யார் யாருக்கு என்ன செய்யணுமோ கரெக்டாக சிறப்பாக செஞ்சு தான் வந்துட்டுருக்கேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறான். 2 பேருமே அவங்க சட்டையை பிடிச்சிட்டானுங்க அடிக்கிறதுக்கு. ஸோ இந்த பக்கம் ஜங்கு ஆளுங்களாம் வந்தாச்சு. கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறது ஜிமின்னு தேவாங்க, இந்த பக்கம் இருக்கிறது ஆரம்மு ஜின்னு ஹோபி எல்லாருமே நின்றுட்டுருக்கானுங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் இழுத்துட்டு அப்படியே போயாச்சு. டேய் மச்சான் ஏன்டா போய் சண்டை போட்டுருக்க, அவன் தான் தெரியுது இல்லை இந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்கான்னு, இதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, அவன் சும்மாவே இருக்க மாட்டான்டா, அதுவும் இல்லாமல் அவனை பொம்பலுக்கு இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் இம்மா நேரம் போய் சண்டைக்கு நின்றுட்டு இருந்தேன், அதெல்லாம் சும்மா டைம் பாஸுக்கு தான்டா, அவனை வெறுப்பேற்றி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான். டேய் இந்நேரம் போட்டு பொழத்துருப்பான்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயவும் சொல்லிட்டு இருக்கான். நான் சிரிச்சுக்கிட்டே அடிச்சுட்டு போட்டுண்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு அவளை பார்த்தா போதும்டா, எப்படி இருந்தாலும் என் மாமா ஆக போகிறவன், அடிச்சுட்டு போட்டு பிரச்சனை இல்லை அப்படின்றான். ஒன்று அடிக்கிறேன்னு என்னையும் சேர்த்து பழந்துருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புலம்பிட்டு இருக்கானுங்க. இங்கே சிரிச்சுட்டு செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இங்கே தான் நீங்கள் தான், என்னது இது இன்றைக்கி மாட்டியிருப்போம், ஆனால் என்னைக்கு இருந்தாலும் இந்த லவ்வை சொல்லி தானே ஆகணும், எப்படி சொல்ல போகிறேனே தெரியலையே, கடவுளே அப்படி சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக பயப்படுறீங்க. பிகாஸ் உங்கள் அண்ணனுக்கு லவ்னா பிடிக்காது, இதில் ஜங்குக்குன்னா சுத்தமாக பிடிக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறது, வீட்டில் ஒத்துக்கிட்டாலும் இவன் ஒத்துக்கிறது கஷ்டமாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது, கிட்டத்தட்ட 1 வீக்கு. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து இந்த ஐவி சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அவன் போயிட்டான். அதனால் ரொம்ப அமைதியாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த காலேஜே அமைதியாக இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா இவங்கேயுமே போயிருப்பான். ஸோ இப்போ தான் காலேஜ் மாதிரியே இருக்குது, எந்த ஒரு சண்டை எதுவுமே இல்லாமல் ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போயிருக்கும். ஐவி முடிச்சுட்டு எல்லாருமே வந்தாச்சு. ஸோ அந்த வேனை விட்டு இறங்கி வரும்போதும் சரி 2 பேரும் முறைச்சிக்கிட்டே வரானுங்க. ஐவியில் தப்பிச்சிட்ட, இங்கே மாட்டுவடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூங்கி போகிறான். இவன் லைட்டாக ஸ்மோக் பண்ணிவிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டான். ஸோ இங்கேருந்து அவனுக்கு உங்களை பார்க்கணுன்னு தான் அவனுக்கு வந்து ஆர்வமே ஜங்குக்கு. ஸோ நீங்கள் அப்படியே எங்கே இருக்கீங்கன்னு வந்துட்டுருக்கான். அப்போ தான் பிரேக் போயிருப்பீங்க. ஸோ அப்படியே அவங்கள கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே ஒரு சந்துக்குள்ளே போயிட்டான். எல்லாரும் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் ஓகேவா. ஸோ அவளுக்கு வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே நடத்துங்கன்னு சொல்லிட்டு அவளுங்க போயிட்டாளுங்க. ஸோ நீங்கள் அப்படியே உங்களை சந்தில் இழுத்துட்டு போயிட்டு ஜங்குக் ஐ மிஸ் யூ ஸோ மச் டேய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தள்ளுறீங்க. ஏன்டா இப்படி பண்ணுற, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உன்னை 1 வாரம் பார்க்காம இருக்க முடியல, நான் அந்த ஐவி கன்றாவிக்கெலாம் வரலன்னு சொன்னால் விட மாட்டுறாங்க, உன்னை விட்டுட்டு இருக்க முடியல அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு என்னை விட்டுட்டு 1 வாரமே இருக்க முடியல, 1 மாதம்லாம் ஆச்சுன்னா என்ன ஆவ நீனு, சூசைட் பண்ணி அப்படின்றான். டேய் வாயிலடி, ஆமாம் உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாதுடி வாயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வந்து அப்படியே நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக், ஒருவேளை நமக்குள்ளே ஏதாவது சண்டை வந்து நம்ம பிரிஞ்சிட்டோன்னா நீ எப்படி இருப்ப ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கேட்குறான். அப்படியே அவன் ஃபேஸ் அப்படியே சீரியஸாக மாறிடுச்சு. என்ன ஏன்டி இப்படி சொல்கிற, அப்படிலாம்
வார்த்தை சொல்லாத, எனக்கு கடுப்பாகுது. இல்லை ஜங்குக், அது என்ன அது அது வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாத, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசினேன் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஜங்குக் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. உங்கள் அண்ணா அப்போ தான் அந்த பக்கம் வந்து போகிறான். நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் போகக்கூடாது, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடிட்டீங்க கிளாஸ்க்குள்ளே. ஸோ அப்படியே நீங்கள் கிளாஸ் ரூமில் போய் படுத்துட்டீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் எப்படி சொல்கிறது, நீங்கள் அப்படியே இமேஜினரி வேர்ல்ட் போயிட்டீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கை வந்து எங்கே மீட் பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் அன்றைக்கி வந்து மழை, காலேஜ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வருவீங்க. நீங்கள் அன்றைக்கின்னு பார்த்து பஸ்ஸு லேட்டு, மழைனால நீங்கள் குடையும் எடுத்துகிட்டு வரல. அன்எக்ஸ்பெக்டடாக மழை பெஞ்சிருக்கும். நல்லா வெயில் அடிச்சு திடீர்னு மழை பெய்யுது. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் எப்படி சொல்கிறது, உங்கள் பேகை தலைக்கு மேலே வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணியிருக்கீங்க. எங்கடா வரவே இல்லைன்ட்டு. இந்த பக்கம் ஒரு கிட்டத்தட்ட 5 பசங்க நின்றுட்டுருப்பாங்க நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணுறப்ப. ஸோ அவனுங்க பார்த்துட்டு ஃபிகர் செம்மையாக இருக்குடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்கானுங்க. உங்களுக்கு கடுப்பாகுது. ஆனால் இப்போ உங்கள் கூட யாருமே கிடையாது. இவங்க வந்து அன்றைக்கி சீக்கிரமாக போயிருப்பான். ஸோ உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அப்போ வந்து யாரோ உங்கள் தலைக்கிட்ட வந்து அம்ப்ரெல்லா பிடிக்கிறாங்க. நீங்கள் யாரான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜங்குக் தான். ஐம் சாரி, பெருசாக நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணதில்லை. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு. அது ஒரு பொண்ணு, அது அப்படி சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். இதுவரை அவன் அந்த மாதிரி தயங்கினதே கிடையாது. யாருக்கிட்டேயுமே போல்டாக இருப்பான். ஆனால் உங்ககிட்ட தான் அந்த மாதிரி பேசுகிறான். உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் புதுசாக ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஓகேவா? அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொன்னோன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்லடா, நம்மளே ஒரு பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன இருந்தாலும் 10 பொண்ணுங்க நம்மளை பார்த்தாலும் நம்மளை வந்து யாரை பிடிக்குதுன்றது தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்கை. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்டு ஆஹா இப்போ தாண்டா நம்ம ஆளு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். பிகாஸ் நீங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸாக அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க நீங்கள். ஸோ பார்த்துட்டு லைக் இதுக்கப்புறம் அவன் முடிவு பண்ணிட்டான் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே அவன் அவ்வளோ ஹாப்பியாக உங்ககிட்ட நின்றுட்டுருக்கான். மழை வந்து அப்படியே நிற்க போகுது. ஸோ 2 பேருமே ஒரே பஸ்ஸில் தான் ஏறுறீங்க. நீங்களும் இந்த பஸ் ஏறியிருக்கீங்க, நீங்கள் எங்கே போகணும்? நான் சென்ட் ஜோசப் காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நானும் அங்கே தான் போகணும். நீங்கள் எந்த இயர்? நான் 3rd இயர். ஓ 3rd இயரா? நான் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னோடனே இன்னும் சந்தோஷமாக போச்சு அவனுக்கு. நீங்கள் ஒரே காலேஜா? நம்ம ஆள்டா, அப்போ இதுக்கப்புறம் யாராலையும் பிரிக்க முடியாதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம்லேருந்து சேட்டை தான் ஜங்குக்கு. உங்ககிட்ட அப்பப்போ வந்து நோட்ஸு ஏதாவது அவன் ஃப்ரெண்டுக்கு அவனோட ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்து உங்கள் கிளாஸ் தான் படிக்கிறா. அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஸோ அவளுக்காக நான் நோட்ஸ் வாங்கணுன்றதுக்காக உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பான். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட லவ் அப்படியே டெவலப் ஆகியிருக்கும். ஸோ அப்படியே வந்து நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அங்கே ஆக்சுவலாக ஸ்டாஃப் வந்தாச்சு. வயன் இவன் இருக்கானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. வயன் ஸ்டாண்ட் அப் அப்படின்றாங்க. மேம் என்ன சிரிப்பு உனக்கு? கிளாஸை கவனிக்க சொன்னால் என்ன சிரிப்புன்னு கேட்குறேன். சாரி மேம். கெட் அவுட் மேம், கெட் அவுட். அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பாவமாக போய் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அங்கேருந்து ஜங்குக் போயிருப்பான் க்ராஸ் பண்ணி. நீங்கள் நிற்கிறீங்க, மதிக்கவே இல்லை. அப்படியே கை பிடிக்கிறீங்க. ஜங்குக் எங்கே போகிற? விடுவாயன். ஜங்குக் நில்லு ஜங்குக், விடுன்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை தட்டி விட்டு போகிறான். நீங்கள் அதுக்கப்புறம் மேம் பார்க்குறாங்களா இல்லைன்னு பார்த்துட்டு அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அது வந்து கிளாஸ் டைம், பெருசாக யாரும் வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஜங்குக் என்ன ஜங்குக் இப்படி பண்ணுற? என்கிட்ட பேசாமல் இருக்காது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் நீ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்ன? அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஜங்குக் அது இப்பெல்லாம் பண்ணாது, பேசாமல் இருக்காது ப்ளீஸ் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அழுவுறீங்க நீங்கள். அதை பார்த்துட்டு அவனுக்கு சிரிப்பு தான் வருது. அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். சரி அழாத, இனிமேல் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லாத. என் லைஃப்பில் அந்த மாதிரி நான் நினச்சதே கிடையாது. இந்த மாதிரி யோசிக்கணும்னு நினச்சா இந்த மண்டில் கொட்டுன்னு கொட்டிடுவேன். வலிக்குது, கொட்டாத ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஸோ அவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு சரி இதுக்கப்புறம் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசித்து சொல்லணும், புரியுதா?
ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு நிற்கிறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு இருக்கான். அவங்க எப்படின்னா உங்கள் ஹிப்போட அவன் கை அப்படியே கோத்துருக்கான். நீங்கள் அப்படியே அவங்க நிமிர்ந்து அவன் ஃபேஸ் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஒருத்தர் மருந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த பக்கம் வாட்ச்மேன் வந்திருப்பாங்க. இரும்புற சத்தம் கேட்டோன்னு 2 பேரும் ஓடிட்டீங்க. உங்கள் கிளாஸ் கிட்ட வந்துட்டீங்க. பாய் நீ பண்ணுறட்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டான். ரெஸ்ட் ரூம் வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே போகிறான். அங்கேருந்து அதுக்கப்புறம் யூங்கி வந்திருப்பான் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸோட. வயன் எதுக்கு வெளில நின்றுருக்க? அது அண்ணா அது வந்து அப்படி சொல்லிட்டு நிற்கிறீங்க. மேம் எதுக்கு வயன் வெளியில் நின்றுருக்கா? யூங்கி எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க? வயனோட சிஸ்டர் தான். எதுக்கு நிற்கிறான்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க கிளாஸ் கவனிக்க சொன்னால் எதையோ பார்த்து சிரிச்சிட்ருக்கா. என்னோடய கிளாஸில் அந்த மாதிரி நான்சென்ஸ்க்கெல்லாம் இடமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே யூங்கி பார்த்து முறைக்கிறான். வயன் இது என்ன ஆட்டிடியூட்? அண்ணா அது இனிமேல் ஒழுங்காரு. என்ன வயன் சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எது நடந்தாலும் எனக்கு வந்துடும். இனிமேல் ஒழுங்காக எதுவும் பண்ணாத. போய் உட்காரு, போய் நான் பேசிக்கிறேன். மேம் 1 மினிட் அப்படின்னு கூப்பிட்றேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசணுன்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்றாங்க உள்ள. தேங்க்யூ அண்ணா அப்படி சொல்கிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே சரி போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு எப்பா எவ்வளோ நேரம் நிற்கிறது குண்டச்சி எவ்வளோ நேரம் நிற்க விட்டா வெளில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஏய் உன்னை மானம் கட்டி காரி துப்பி வெளில அனுப்பி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஜியா சொல்லிகிட்டு இருக்கா. போடி வெளில போனதுனால தான் என் புருஷனே என்னால் பார்க்க முடிஞ்சது. லவ்வர் டு புருஷன் நீ தாண்டி நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேர் கிண்டல் பண்ணி சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த கிளாஸ் போயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ் ஆகுது. நீங்களும் ஜங்குக்கும் ரொமான்ஸ் தான். அங்கே லைப்ரரியில் பார்த்தா ரொமான்ஸு, ரெஸ்ட் ரூம் கிட்ட பார்த்தா ரொமான்ஸுன்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேருக்கு தெரியும். ஆனால் யாருமே போயிட்டு இவங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. சொன்னால் ஜங்கு போலந்து கட்டிடுவான். அதனால் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து யூங்கி சேர்ந்த ஆளுங்கிட்ட மட்டும் போய் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கிட்ட மட்டும் கொஞ்சம் சேஃபாக இருந்துப்பீங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போயிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே லைப்ரரியில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போது வந்து யாருமே இல்லை. ஸோ அந்த சைடாக போய் உட்காந்துருக்கீங்க 2 பேரும். அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு வயனே என்னடா கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? இப்போ தான் படிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே மேரேஜா? அப்படின்றீங்க. ஆமாம் இத்தனை நாள் தான் உன்னை எட்டடந்தே வச்சு பார்த்துக்கிறது. உன்னை நான் கல்யாணம் பண்ணி தினம் உன்னை பார்க்கணும்டி. காலைல கண் முழிக்கும் போது மூஞ்சில் தான் முழிக்கணும். உன் கூட ஒரு சந்தோஷமான லைஃப்பை லீட் பண்ணணும் ஆசைப்பட்றேன்டி. அதுக்கு என் அண்ணன் ஒத்துக்கணும் அப்படின்றீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். 2 பேர் லவ் பண்ணிட்டேன்னா சண்டை போடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? நான் ஒரு ஐடியா தரவா? அதுக்கு உங்கள் அண்ணன் மறுப்பே சொல்ல முடியாது. என்னது? நம்ம 2 பேரும் மேட்ரு முடிச்சிடலாம். நீ என்னோட பையனை பெற்று கொடுத்துரு. பையனை பொண்ணை பெற்று கொடுத்துரு. டேரெக்டாக என்னோட மாமா கிட்டே போய் நின்னா அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே பார்த்துட்டு மண்டியில் நங்குன்னு கொட்டுறீங்க. ஏடி இப்படி பண்ணுற? வலிக்குது நீ. என்ன வேலை பண்ணுற நீ? நல்ல பையன் மாதிரியா பேசுகிற? பொறுக்கி மாதிரி பேசிகிட்டு இருக்கடா. நான் பொறுக்கிதான்டி. பொறுக்கிதான். என்ன பண்ணுறது? இந்த பொறுக்கியை லவ் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒழுங்காக நல்ல ஐடியாவே யோசி. இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. ஸோ அங்கேருந்து இன்னொருத்தவன் ஜங்குக்கோட ஃப்ரெண்டு தான். டேய் ஜங்கு என்னடா செம்மையாக போது போல் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லு எப்படி இருக்க? அப்புறம் பார்க்கவே முடியல சார் அவ்வளோ பிஸியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜங்கு. டேய் மச்சான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்னடா என்ன சொல்லணும்? அது என்ன யோசிக்கிற? என்னாச்சுடா? ஏதாவது விஷயமா இல்லை இதாக சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அதை சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரில. அதான் யோசிக்கிறதா இருக்குது. ஏன் அப்படி என்ன விஷயம்? அதெல்லாம் ஜங்கு அது எதுன்னு சுற்றி வளைக்காம ஜஸ்ட் டெல் த மேட்டர். அது சரி எனக்கும் உனக்கும் வயனுக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சுடா. அப்படியே ஜங்கு போட்டு அவனை சட்டையை பிடிச்சி பழிச்சுன்னு வைக்கிறான் அடி. அங்கே இருந்து எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா சொன்ன மயிரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்டி நட்டிக்கிறான்.
ஜங்குக் நான் சொல்கிறத கேளு, ஜங்குக் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்கிறத கேட்கல, பயங்கரமாக போட்டு பொழந்துட்டு இருக்கான். அங்கே யூங்கி வந்திருப்பான் ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்காக. இவன் பார்த்துட்டு என்னடா இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டு நமக்கு என்ன அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இங்கே ஜங்குக்கு அதெல்லாம் பார்க்கல, செம்ம சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் லைட்டாக அவன் அந்த எப்படி சொல்கிறது சண்டையில் ஜங்குக்கு கீழே இது பண்ணிட்டு இவன் வந்து மேலே இந்த டேய் ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளு, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இது பண்ணுறான். இந்த ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃபோட்டோ காட்டுறான், நீங்களும் அவனும் இருக்க மாதிரி அந்த பையனும். ஸோ அப்படியே பார்த்துட்டு டேய் இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் கேன கிடையாது, ஜங்குக் நான் சொல்கிறது கேளு, சொல்கிறது கேளு, இது உண்மைதான். அது எங்களுக்கும் எனக்குமே அவளுக்குமே கான்ஷியஸ் இல்லாத நேரத்தில் நடந்துச்சுடா. நீ நீ ஏதாவது எடுத்து பந்தாண்டண்ணா இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்தேன். ஆனால் என் மனசாட்சி குத்துது. ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண எனக்கு மனசு இல்லை. எங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கடா, ப்ளீஸ்டா. அதனால தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். டேய் என்னடா பேசுகிற, அவள் என்னோட ஒயன், அந்த மாதிரி அவள் பண்ணியிருக்க மாட்டா. நீ வேணா கேளு, அவ 20ஆம் தேதி ரெஸ்டாரண்ட் போனாலா இல்லையான்னு அவள்கிட்ட கேளு. அப்படி அவள் போனன்னு சொன்னா அது உண்மைதான், என் கூட தான் வருந்தா. அப்போ நான் குடிச்சிருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போயிருந்தோம் எல்லோரும் ஒன்றா. அப்போ தான் நான் ஒயனை பார்த்தேன். நாங்கள் குடிச்சிருந்தோம், எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில. மார்னிங் பார்த்தா ஒயனும் நானும் ஒரே ரூமில். ஒன்றும் அவனுக்கு செம்ம கோவம் வருது ஜங்குக்கு, அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, போட்டால் பொழந்துடலான்னு இருக்கான். ஆனால் சரி என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்போன்ற ஒரு மாதிரி ஒரு சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவனுக்கு சந்தேகம்லாம் இல்லை, ஒயன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரெஸ்டாரண்ட் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை, நீங்கள் வந்து அவன்கிட்ட சொல்லலை. ஸோ இவன் போய் தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே அவனை அப்படியே வாயில் ஒரு அடி வச்சுட்டு உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஆனால் இது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, காலேஜுன்னு பார்க்க மாட்டேன், உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் போகிறான். இது உண்மைதான் ஜாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பொறுமையாக சொல்கிறான். ஜாங்கோ அப்படியே கோவத்தில் செம்ம கோவத்தில் அப்படியே கண்ணெல்லாம் செவந்து அவங்க அப்படியே போகிறான். இவங்க அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்திருப்பான். ஓகேவா, ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இடிச்சிட்டு போகிறான். டே மயிரே நில்றா, இடிச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஜாங்கோ கேட்கவே இல்லை, அவன் படுக்க போகிறான். என்ன தென்ன விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடலான்னு போகிறான். அங்கே அந்த ஆரம் பிடிச்சிருது. டேய் விட்றா, அவன் ஏதோ கடுப்பில் இருக்கான் போல், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. நீங்கள் வந்து அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க பிரேக்கில். அப்படியே உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு அப்படியே ஓரமாக போயிடுறான். ஜங்குக் எதுக்கு இப்படி ஹாஷாக பிடிச்சி இழுக்கிற, ஒயன் எனக்கு ஒரு உண்மையை சொல்லும். ஜங்குக் என்ன வாயில் ரத்தம் வருது. ஒயன் அதெல்லாம் இப்போ உனக்கு பெரிய விஷயம் கிடையாது, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னாச்சு ஜங்குக், எதுக்கு இப்படி சொல்கிறதுக்கு மட்டும் சரி சொல்லு ஜங்குக். சொல்லு. 20ஆம் தேதி நீ ரெஸ்டாரண்ட் போனியா? நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்காக பார்க்குறீங்க, இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போகிறீங்க, பசங்களும் வந்திருப்பாங்க. ஜங்குக்கு வந்து பசங்க கூட போனால் பிடிக்காது. ஓகேவா, அவன் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஸ்ட்ரிக்டாக இருப்பான். சந்தேகப்படுறான்னு கிடையாது, ஏன்னா பசங்க அப்படி தான் இருக்கிறானுங்க, இங்கே இருக்க பசங்க கொஞ்சம் மோசமானவனுங்க. ஸோ அதனால் இவன் யோசிப்பான் இந்த பசங்க கூட விடுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் சொல்லாமல் போயிருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு, எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் குடிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இது நீங்கள் பார்த்துட்டு அது ஜங்கு சொல்லு போனியா இல்லையா? ஜங்குக்கு அது சொல்லு போயான். போன ஜங்கு அவன் அப்படியே கண்ணில் சிவந்து பலாரும் ஒரு அடிதான். என்ன தைரியம் டி, என்கிட்ட சொல்லாம எப்படி நீ போன? ஏன் ஜங்கு உங்ககிட்ட சொல்லிட்டுதான் எல்லாமே பண்ணணுமா? சொல்லு, எல்லாமே உங்ககிட்ட கேட்டுதான் பண்ணுமா? எனக்கிட்ட ஃப்ரீடம் இல்லை. ஓ மேடம்க்கு அந்த அளவுக்கு வந்துருச்சா? அதான் என்கிட்ட சொல்லாமல் போனியடி. சொல்லு, என்கிட்ட சொல்லாமல் போனது காரணம் அதானா? ஜங்கு அதான் எவனையோட போய் படிச்சுட்டு வந்திருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டான் கோவத்தில். ஜங்கு என்ன சொல்ற, என்ன சொல்ற நீ?
ஆமாண்டி, இவனோட படுத்துட்டு தானே வந்திருக்க நீ? இல்லை இல்லை பொறுக்கி நாய், என்ன ஒரு பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை தள்ளி விட்டு வேகமாக ஓடிட்டீங்க. பயங்கரமாக அழுதுகிட்டு அப்படியே ஓடுறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஜங்குக்கு தான் ஏய் வயன் நில்லு நில்லு அப்படின்றான். நீங்கள் அப்படியே நிற்கவே இல்லை, பயங்கரமாக ஓடிட்டீங்க. ஸோ நீங்கள் ஓடுறத பார்த்துட்டு இவங்க தான் எதுக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிட்டு டேரெக்டாக பேக்கோட இருக்கல, நீங்கள் அப்படியே வீட்டுக்கே போயிட்டீங்க ஒரு ஆட்டோ ஏறி. ஸோ இவங்களுக்கு ஒரு டவுட்டு, எதுக்கு இவ அழுதுகிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி. ஸோ ஏதாவது சண்டை பண்ணியிருப்பானுங்களா, இல்லை யாராவது வந்து வம்பிழுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் கிளம்புறான். நீங்கள் பார்த்தா பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. வயன் வயன் அதுக்கப்புறம் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. வயன் வயன் இவங்க என்ன ஏய் வயன்மா எதுக்கு அழுவுற? என்ன ஆச்சு உனக்கு? இல்லை ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சு? நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. உங்களால் பேசவே முடியல. ஏன்னா நீங்கள் யார் சொன்னாலும் நம்பியிருக்க மாட்டீங்க. ஜங்குக்கு வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க நீங்கள். ஜங்குக்கு சாரி இவங்க மனசே கேட்கல. ஸோ அப்படியே உங்களை சமாதானப்படுத்திட்டு அப்படியே அவன் லைக் மடியில் படுக்க வச்சுட்டு ஸோ தட்டிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சமாக சமாதானம் ஆகி எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, செம்ம கோவம் வருது. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கோவப்பட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அவன் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறான். அப்போ இத்தனை நாள் எனக்கு வந்த நியூஸ் உண்மைதான், நீங்கள் 2 பேர் லவ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நானும் ஜங்குக்கு லவ் பண்ணேன். ஆனால் உனக்கு பிடிக்காதுண்ணா, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் ஜங்குக்கு இப்படி ஒரு வார்த்தை என்ன பார்த்து கேட்டுட்டேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஓயன் என்ன பேசுகிற? கண்டவனுக்காக உன் உயிரை கொடுத்தாவல்ல, புரியுதா? அவ சொன்னா அது உண்மையாயிடுமா? தெரியல, ஏன் அப்படி ஒரு வார்த்தையை கேட்டான்னு எனக்கு இப்போ வரையும் தெரியலண்ணா. எங்களுக்குள்ள நல்லா தான் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்துச்சு, எதுக்கு இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களை சமாதானப்படுத்திட்டு அப்படியே படுக்க வச்சிட்டான். ஆனால் நீங்கள் வந்து போயிட்டு இவங்க கேட்க வேணான்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இவங்களுக்கு மனசே சரி கிடையாது. அவன் அதுக்கப்புறம் போகிறான், அவங்கள தூங்க வச்சுட்டு செம்ம காண்டில் இன்னொரு பைக் இருக்கும் அப்படியே எடுத்துகிட்டு டைரெக்டாக காலேஜ் போகிறான். அங்கே ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான் ஜங்குக்கு அந்த வாசல்லே. அவனை போட்டு அடின்னு அடிக்கிறான் இவங்கி. ஆனால் ஜங்குக்கு ஒரு அடி கூட அடிக்கலை. இவன் எல்லாமே அடி வாங்கிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டான். இவ்வளோ தைரியம் இருக்கும் என்ன ஏமாத்திட்டு என் தங்கச்சியை லவ் பண்ணது இல்லாமல் அவளை என்ன வார்த்தை கேட்குற நீ? என்ன பண்ண சொல்கிற? ஒருத்தன் எவிடன்ஸோட வந்து நிற்கிறான் என் வயன் கூட. ஆனால் நான் நம்பலை. அவளை ஜஸ்ட்டு கேட்டேன் தான். ஏன் கேட்டேன்னு எனக்கும் தெரியல. ஆனால் அவனை உயிரோடவே விடக்கூடாது. என் வயன்கிட்ட அந்த ஒரு வார்த்தை, அது மட்டும் இல்லாமல் என் வயன் கூட எப்படி அவன் இருந்தான்னு தெரியல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே அவனுக்கு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுது. எதுக்கு கேட்டோம், அது உண்மையா இல்லையான்னு கூட அவனுக்கு தெரியல. ஸோ அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். அங்கேருந்து யூங்கி வேகமாக போகிறான். போயிட்டு செம்மடி அவன் சொன்ன பையனை போட்டு பொலன்னு பொழக்கிறான். அவனுக்கு அதுக்கப்புறம் அடி வாங்க தெம்பே கிடையாது, ஏற்கனவே ஜங்கு கிடச்சிருக்கான்ல. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை காட்டிட்டு என்னை மன்னிச்சிருங்க வயனை நான் ஒன் சைடாக லவ் பண்ணுறேன், அவளை எப்படியாவது அடையணுன்றதுக்காக தான் இப்படி ஃபோட்டோ எடுத்து ஜங்கு கிட்ட காட்டினா அது அவன் 2 பேர் பிரிஞ்சிருவாங்கன்னு அப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க, எங்களுக்குள்ளே எதுவும் நடக்கலை. ஆக்சுவலாக 2 பேருமே குடிச்சிருப்பீங்க, ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் வற்புறுத்தி குடிக்க வச்சுருப்பாளுங்க. அந்த பையன் வேணுங்கன்னே தான் பண்ணியிருப்பான், அவன் குடிச்சிருக்க மாட்டான். குடித்த மாதிரி நீங்கள் படுத்துருக்க இடத்துலையே அவன் அப்படியே வேணுன்னே படுத்து லைட்டாக, ஆக்சுவலாக அவங்க ட்ரெஸ்ஸு போட்டிருப்பீங்க, லைட்டாக அவங்க எடுத்து விட்ட மாதிரி பாதி மட்டும்தான் அவங்க கழுத்தில் ட்ரெஸ் இருக்காத மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்திருப்பான் அவனும். ஸோ அதை காட்டியிருப்பான். ஸோ அதை பார்த்துட்டு தான் இவங்க எல்லாமே செம்ம காண்டு. இதுக்கு தெரிஞ்சோன்னு போட்டு போலன்னு அடிச்சு அந்த பையன் மயங்கியே விழுந்துட்டான்.
அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து அவ்வளோ கோவத்தோட அங்கேருந்து வருவான் யூங்கி. அப்படியே ஜங்கு கிட்ட வந்துட்டு, டே மயிறு, என்ன கேட்காம என் தங்கச்சியை லவ் பண்ண, ஆனால் அது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ என் தங்கச்சி நீ ஒரு வார்த்தை கேட்ட பத்தியா, அதுதான் அதுதான்டா எனக்கு வலிக்குது. யார் என்ன சொல்லியிருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எப்படி என் தங்கச்சியை சந்தேகப்படலாம்? எப்படா சந்தேகப்படலாம்? இதுக்கப்புறம் என் தங்கச்சி மூஞ்சில் முழிச்ச உன்னை வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் ஜங்கு பயங்கரமாக அழுகிறான். அழுதுகிட்டு அப்படியே தேவங்க ஜிமின் தான் வந்து சமாதானப்படுத்துகிறானுங்க. அவன் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். டேய் வாடா வீட்டுக்கு போகலாம். வரல, என்கிட்ட சாரி கேட்கணும். டேய் யூங்கி கான்ல இருக்கான், உனக்கு தெரியும் அவன் கோவப்பட்டானா என்ன நடக்கும்ன்ட்டு. தயவு செஞ்சு சொல்கிறேன் போயிடு. அவன் கிட்ட கண்ணில் மாட்டினேன் செத்தோண்டா. ஒன்றை செய்கிறது இல்லாமல் இங்கிலீஷ் செஞ்சுருவான். ஒழுங்கு மரியாதையாக கொஞ்சம் ஒதுங்கிரு, அவன் கோவம் குறைஞ்சானு பார்த்துக்கலாம். டே டே இருந்தாலும்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அழுகுறான். ஸோ செம்மையாக நீங்கள் அப்படியே எப்படி சொல்கிறது, நீங்கள் அப்படியே அழுது ரொம்ப அப்படியே உங்களுக்கு ஃபீவரே வந்துருச்சு. ஸோ யூங்கி தான் பார்த்துக்கோ. யூங்கி ரொம்ப உங்களை வந்து டேக் கேர் பண்ணி ரொம்ப நல்லாவே பார்த்துப்பான். ஸோ ஒரு கிட்டத்தட்ட அம்மா மாதிரி. உங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, யூங்கி தான் உங்களை நல்லா பார்த்துக்கிறான். ஜங்குக்கு வந்து காலேஜ்க்கு வரவே இல்லை, 1 வீக் ஆகிடுச்சு. நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா வரீங்க. பார்க்குறீங்க, உங்களால் ஜங்குக்கு பார்க்கவே முடியல. பிகாஸ் நான் வரவே இல்லை, உங்கள் மூஞ்சில் முழிக்கிறதுக்கு கூட அவன் தகுதி இல்லைன்னு நினைக்கிறான். அதனால் அவன் வரவே கிடையாது. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட 1 வீக் ஆகுது, அவனுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. சரி எப்படியாவது பார்த்து அவகிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அவன் அப்படியே மனசை தேர்த்திக்கிட்டு வரான். டேய் என்னடா 1 வாரத்துக்கு அப்புறமா வர, அந்த மேமும் சார் உனக்கு பொழுது பொழுதுருப்பாங்கடா அப்படின்னு சொல்கிறானுங்க. டேய் எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு எப்படியாவது என் வயனை பார்க்கணும், அதுக்காக தான் நான் வந்தேன், இல்லை காலேஜுக்கு வந்திருக்க மாட்டேன். டேய் யூங்கி எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு வயனை பார்க்கணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனுங்க யோசிக்கிறானுங்க, சரி நாங்கள் இதான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பார்த்துட்டு சரிடா நீ இங்கே இரு, நாங்கள் போய் கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பிரேக் டைம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க. அந்த பொண்ணு தான் பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் உன் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. வயன் நீங்கள் போய் பார்க்குறீங்க, ஜிமின் தான் உன்னை ஜங்குக் பார்க்கணுன்னு சொல்கிறான். ப்ளீஸ் நான் வரல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. வயன் ப்ளீஸ், வயன் காலில் விழுறேன் ப்ளீஸ். அதுக்கப்புறம் அப்படியே அவன் கிட்டத்தட்ட காலிலே வந்துட்டானுங்க, வேணான்னு சொல்ல. அதுக்கப்புறம் சரி வேறு வழி இல்லாமல் நீங்களும் வரீங்க. ஜங்குக் அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கான். எதுக்கு என்ன வர சொன்ன? அப்படியே திரும்புகிறான், அப்படியே கண்ணெல்லாம் சிவந்துருக்கு. சொல்லு எதுக்காக என்ன வர சொன்ன? வயனது எதுக்காக வர சொன்ன? என்ன மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலில் விழுறான். நீங்கள் அப்படியே அவனை அப்படியே 100 அப்படி சொல்லுது. நீங்கள் பின்னாடி வந்துட்டீங்க. அப்படியே அவன் ஏஞ்சி வயன் உங்கள் கையை பிடிச்சி, வயன் என்னை மன்னிச்சிருவான் ப்ளீஸ், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுவான் ப்ளீஸ் வயன், ஏதோ கோவத்தில் பண்ணிவிட்டு வயன் ப்ளீஸ் வயன் ப்ளீஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே காண்டாகுது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு கன்னத்தில் பொழிச்சுன்னு ஒரு அறை தான். அப்படியே அந்த பக்கம் திரும்பிடுச்சு தலை. இங்கே பாரு, உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கான் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு. என் கண் முன்னாடி முடிக்காத, இங்கேருந்து போயிடு. மூஞ்ச பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, உன்னை பார்க்குறதே நான் பாவம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தில் நீங்கள் அப்படியே கிளம்பிடுறீங்க. அதை பார்த்து ஜங்குக்கு மனசே உடஞ்சிருச்சு. அப்படியே உட்காந்துட்டான். எல்லாம் என் தப்பு தான், எவனோ ஒருத்தர் சொன்னான்னு என் வாயில சந்தேகப்பட்டது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இப்படியே போயிட்டு வீட்டில் உட்காந்து எழுதிட்டுருக்கான். அவனுக்கு மனசே கேட்கல. ஸோ சொல்லாமல் கொல்லாமல் பாரில் போய் செம்மையாக குடிச்சிட்டான். கிட்டத்தட்ட 3 பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிட்டான். அவன் குடிக்கவே மாட்டான், ஓகேவா, எப்பயாவது அக்கேஷ்னலாக குடிப்பான். இப்போ 3 பாட்டில் குடிக்கவும் டைரெக்டாக அங்கே யூங்கி வீட்டுக்கு போயாச்சு. போயிட்டு செம்மையாக சத்தம் போடுறான். டே வயன் வாடி அப்படி சொல்லிட்டு. அந்த இடத்துல பெரிய பணக்காரங்க தான் இருப்பாங்க. ஸோ அதனால் யாருமே பெருசாக வெளில வர மாட்டாங்க. அந்த சவுண்டு கேட்குது, நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு அந்த சவுண்ட் கேட்கவும் நீங்கள் அப்படியே முழிச்சு பார்க்குறீங்க. என்ன ஜங்குக் வாய்ஸ் கேட்குது?
ஏய் வான் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஜங்குக் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? நீங்கள் ஆனால் வெளில வரல. அங்கேருந்து யூங்கி அப்படியே டக்குன்னு முழிச்சிட்டு வான் என்ன சவுண்டு? ஜங்குக் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஆக்சுவலாக நீங்களும் யூங்கி ஒரே ரூமில் இருந்து தூங்குவீங்க ஓகேவா? சிப்ளிங்ஸ்ன்றதுனால அதனால ஒரு தப்பான எண்ணமும் இல்லை ஓகேவா? ஸோ அப்படியே அவன் ஏஞ்சி வந்து பார்க்குறான். வான் வாடி, என்னை மன்னிச்சிடுடி, உன்னை மனசார காதலிக்கிறேன்டி, என்னை கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் டி, என்னை லவ் பண்ணுடி, என்னை லவ் பண்ணுடி ப்ளீஸ் டி, நீ இல்லாமல் நான் செத்துருவேன்டி, செத்துருவேன். என் அம்மா இல்லை, என் அம்மா இடத்துல உன்னை மட்டும்தாண்டி பார்த்தேன், ஏண்டி என்னை விட்டு போனேன், அண்ணன் பேச்சை கேட்டு ஏண்டி என்னை விட்டு போனேன் சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். யூங்கிக்கே ஒரு மாதிரி பாவமாகிடுச்சு. ஏய் எதுக்குடா இங்கே வந்த? டே யூங்கி, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட ப்ளீஸ், வாழை என் பிள்ளை மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன், தலையில் வச்சு ராணி மாதிரி தாங்குறேன்டா, ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே மனசு கேட்கல, நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மாடியில் வந்து நின்று பார்க்குறீங்க. ஜங்குக் இங்கே எடுத்து போயிடு ப்ளீஸ், இங்கேருந்து பிரச்சனை பண்ணாத, போயிடு ப்ளீஸ் அப்படின்றீங்க. காலில் விழுறவன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுறி. அவனுக்கு போதையில் சரியாக கண்டு கூட இது பண்ண முடியல, பிளிங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஒரே ஒரு வாய்ப்பை கொடுடி ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஊந்துட்டான் தொம்முன்னு. ஐயோ ஜங்குக் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி போகிறான். இவங்க தான் இது திருந்தாதரா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒத்த கீழே அப்படியே தூக்கி அப்படியே ஷோல்டரில் போட்டுக்கிட்டான். நீங்கள் தான் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே வெளில வந்துட்டு நூறு வயன் அப்படி சொல்லிட்டு இது பண்ணோன்னே அப்படியே கெஸ்ட் ரூமில் அவன் அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. பாட்டில் நல்லா இறங்கியிருக்கு போல். இந்த நாய் குடிக்கவே குடிக்காது, எப்போயாவது குடிக்கும். இப்போ எத்தனை பாட்டில் இறங்குச்சின்னு தெரில, அதான் டைரெக்டாக வீட்டுக்கே வந்துருக்கு. இப்போ நான் வச்சுக்கிட்டு என்ன தைரியம்டா உனக்கு, ஏன் வீட்டாண்ட வந்து சண்டை போடுற அளவுக்கு பார்த்துக்கிறோம் நம்ம, நீ கண்ணு வலி காலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பில் போயிட்டான். நீங்கள் பார்த்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. அந்த மூஞ்சி அப்படியே எப்படி பன்னி ஸ்மைலோடு இருப்பான், இப்போ அப்படிமா டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு மனசே கேட்கல, நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. வாங்கி தூங்கலையா? ஜங்குக் அவன் தூங்குவான், நீ போய் தூங்கு, டைம் ஆச்சுல. அதுக்கப்புறம் யூங்கி போயிட்டான். யூங்கிக்கு ரூம் இருக்குது ஓகேவா? ஸோ அங்கே போய் தூங்கிட்டான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, மனசே கேட்கல. ஸோ அப்படியே நீங்கள் அவன் கைக்கிட்டே படுத்து அப்படியே தூங்கிட்டீங்க. ஸோ கீழே உட்காந்த மாதிரி பெட்டில் தலையை வச்ச மாதிரி படுத்திருப்பீங்க ஓகேவா? ஸோ மார்னிங் ஆகுது. ஸோ ஜங்குக் கை அப்படியே எடுக்க பார்க்குறான், எடுக்கவே முடியல. என்னது இது வெயிட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கண்முழிக்கிறான். இது என்ன என் வீடு மாதிரி இல்லையே, வெங்காயம் இது என் வீடு அப்படின்றான். நீங்கள் அப்படியே டப்புன்னு முழிச்சிருப்பீங்க. யுங்கி நீயா? நான் தான் வெங்காயம், நான் தான், என் வீடு அப்படின்றான். நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. நான் எப்படி இங்கே வந்தேன்? வாங்கி கடத்திட்டு வந்துட்டியா? செருப்பு ஒன்று அவள் கடத்திட்டு வராளா அப்படின்றான். இல்லை, அப்புறம் நான் எப்படி வந்திருப்பேன்? குடிச்சிட்டு வந்தேன், நாயை குடிச்சிட்டு வந்து ரோட்டில் பட்டு கிடந்தேன், ஏதாவது ஒரு நாய் கவ்வியில் திருப்பிட போகுதுன்னா இங்கே வந்து போட்டேன், கிளம்பு, அதான் தெளிஞ்சிருச்சுல, கிளம்பு அப்படின்றான். அப்படியே யூங்கி காலில் போய் ஜங்குக் வந்துட்டான். டேய் மச்சான் ப்ளீஸ்டா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுறா, உன் தங்கச்சி நான் ராணி மாதிரி வச்சுக்கிறேன்டா, இதுக்கப்புறம் என்னால் குடிச்சிட்டு ரோட்லலாம் விழ முடியாதா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உன் கல்லி உள்ரெடின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் படுத்திருந்தவன் அப்படி நோந்து உங்கள் காலிலே வந்து விழுந்துட்டான். நீங்கள் அப்படியே இங்கே விட்டுருன்னு சொல்கிறீங்க. அங்கே வந்து பார்த்துட்டு யூங்கி தான், டேய் ஆம்பளை பையன் மாதிரி நடந்துக்கோ, ஆம்பளை பையன் மாதிரி நடந்துக்கலாம், ஆனால் என் பொண்டாட்டிக்கிட்ட அதெல்லாம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பொண்டாட்டியும் புடுங்கி அப்புறம் என்ன மயிருக்கு என் தங்கச்சிக்கிட்ட எப்படி கேட்ட? அவள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான், உனக்கே தெரியும், பண்ணியிருக்க மாட்டான்னு தெரியும். இந்த மானங்கட்ட மூளைக்குது ஏதோ திங்க் பண்ணி கேட்டுட்டேன், நான் என்ன மன்னிச்சிரு, என் மனசுக்குள்ளே எதுவும் கிடையாது, ஏதோ கோபத்தில் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்குள்ளே உன்னை நான் மன்னிக்க மாட்டேன், இங்கேருந்து கிளம்பு, எப்போ எனக்கு பேசணும்னு தோணுதோ அப்போ பேசிக்கிறேன் போ அப்படின்றான். அங்கே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ யூங்கி தான், என் தங்கச்சி சொல்லிட்டால கிளம்பு, இதுக்கப்புறம் குடிச்சிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ,
அப்படியே ஒன்று செருப்பெடுத்து அடித்து இங்கேயே துரத்தி விட்றோம், கிளம்பு கிளம்பு அப்படின்றான். அவன் பார்த்துட்டு அப்படியே பன்னி ஃபேஸ் அப்படியே மூஞ்சி அப்படியே வச்சுட்டு பாவமாக வச்சுட்டு பார்க்குறான். இப்பெல்லாம் வச்சு பார்த்தா பேசுடுவான்னு நினப்பா, போ அப்படின்றான். ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்படியே அழுதுகிட்டே அவன் போகிறான். அப்படியே அவன் பின்னாடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. பொறுக்கி பொறுக்கி இதுக்கப்புறம் பண்ணாது இந்த மாதிரி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போய்ட்டு ஹக் பண்ணி அழுவுறீங்க பயங்கரமாக. இவங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சரி அவங்க பேசி தீர்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரூம்குள்ளே போயிட்டான். அப்படியே ஜங்குக்கு உங்களை அப்படியே பின்னாடி இருந்து முன்னாடி வந்து ஹக் பண்ணி பயங்கரமாக அவனும் அழுவுறான், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி பண்ணிட்டேன், சத்தியமாக என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவுறான். ஸோ அது அப்படியே 2 பேரும் அழுது அப்படியே வாசல்லே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து உங்கள் மடியில் படுத்துட்டு நீங்கள் அப்படியே அவன் தலையை கோதி விட்டுட்ருக்கீங்க. சாரி வயன், சாரி, இந்த மாதிரி பண்ண மாட்டேன், பேசாமல் இருக்காதடி, நீ பேசாமல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி சரி, நான் பேசாமலாம் இருக்க மாட்டேன், நீ அந்த மாதிரி பண்ணாத சரியா, மனசு கஷ்டமாக இருக்குது. ஏய், எத்தனை தடவை தாண்டா ஒரே டைலாக பேசிகிட்டு இருப்பீங்க, ஏஞ்சி போய் சாப்பிடுங்க. எனக்கு வேறு ட்ரெஸ்ஸு இல்லை, ப்ரெஷ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். போ, எங்கள் வீட்டில் எல்லாம் நியூவாகவே இருக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ரெஸ்ட் ரூமில் போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து வந்து கொடுக்குறீங்க. ஸோ மாற்றிட்டு வந்திருக்கான், யூங்கியோட ட்ரெஸ்ஸு தான். டேய், உன்னை விட எனக்கு நல்லா ஃபிட்டாக இருக்குல்ல அப்படின்றான். போடுறது ஓசியில் இல்லை ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி கலாச்சிக்கிட்டே இருப்பானுங்க. உங்களுக்கு நல்லா ஃபன்னாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நல்லபடியாக 2 பேருமே காலேஜ் முடிக்கிறீங்க. காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் 2 பேருமே நல்லா வேலை போய் ஜங்குக்கு வந்து வேறு டிபார்ட்மெண்ட்னால ஒரு எப்படி சொல்கிறது ஹையர் பொசிஷன் போயிட்டான். நீங்கள் வந்து லைக் இந்த பிபிஓ ஜாபு அந்த மாதிரி சின்ன ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு போதுமான அளவுக்கு உங்களுக்கு சேவிங், ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் ரிச்சு தான், ஆனால் உங்களுக்கு போதுமான சேவிங்ஸ் வச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்து மேரேஜ்க்கு கேட்குறீங்க. ஜங்குக் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான், நீங்கள் கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ வித்தின் ஒரு 3 இயர்ஸில் உங்கள் 2 பேருக்குமே அழகாக ஒரு மேரேஜ் நடக்குது. அதில் எல்லாருமே வந்திருக்கானுங்க. இவன் ஜிமினி தேவைப்பட்டு முறைச்சிக்கிட்டே இருப்பான். மச்சான், இவன் ஏன்டா போட்டு தள்ளுற மாதிரியே முறைச்சிட்டு இருக்கான் அப்படின்றான் மண்டபத்தில் நின்றுட்டு. அதெல்லாம் பண்ண மாட்டேன்டா, இப்போ தான் மச்சான் மாமனாக ஆகிட்டோம்ல, உங்களுக்கு தான்டா, எனக்கு இல்லையாடா அப்படின்றான். ஸோ 2 பேரும் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு ஒரு செம்மையாக இருந்திருக்கும். இப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு இதில் வந்து ஹைலைட்டே என்னென்னா இவங்க தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருப்பான். இங்கே தேவங்கு ஜிமினை வந்து ரெடி பண்ண வந்திருப்பானுங்க. இவன் முறைச்சோன்னா அவனுக்கு 2 பேரும் வெளில ஓடிட்டானுங்க. ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து நல்லா சுற்றிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஏன்னா வந்து நல்லா பார்ட்டிலாம் பண்ணியிருப்பானுங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக குடிச்சிட்டு வரான். அப்படியே வந்து கதவை சாத்திட்டு, பொண்டாட்டி சூப்பராக இருக்கேடி இன்றைக்கி, அதுவும் புடவையில, பொம்பளை பிள்ளை இன்றைக்கி தாண்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். பொம்பளை பிள்ளையாவா? அப்போ இத்தனை நாள் எப்படி இருந்தேனா? எப்போ பார்த்தாலும் சுடி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டேன்ல, அதான் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குடி, அந்த இடுப்பில் இருக்க மச்சம் அப்படியே சுண்டி இழுகுதுடி அப்படின்றான். சரிங்க சார், போய் படுங்க, குடிச்சிருக்கீங்கல்ல. குடிச்சிருந்தேன் நடி, கூட மேட்ரு பண்ணா சந்தோஷமாக குடிச்சிட்டு வந்தேன், என்னென்ன படுக்க சொல்கிற, அதெல்லாம் முடியாது மச்சான், மூடில் இருக்கிறேன்டி அப்படின்னு சொல்கிறான் அவன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, மூடில் இருந்தால் ஒன்றும் பிடுங்க முடியாது, போய் படு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படுத்துட்டீங்க. குடிக்கலாம் மாட்டேன், நீ மனுத்துடுடி, குடிச்சிட்டு வந்து குடிக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் அப்படின்றீங்க. ப்ளீஸ், ரொம்ப வருஷம் ஆசைடி என் கூட பண்ணணுன்னு, நீ அலோவே பண்ணல என் கூட, இப்போயாவது ஐ எம் அஃபீஷியலி யுவர்ஸ் டி, அதனால் ப்ளீஸ் டி ஒன் ப்ளீஸ் டி அப்படின்றான். ஸோ அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அன்கட் சீன், ஓகேவா? இது அப்படியே டெலகிராமில் பார்த்துக்கோங்க, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ லிங்க்கு அதே மாதிரி சேனலோட அபவுட்லேயும் இருக்குது, ஓகேவா? அதில் பார்த்துக்கோங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேக் அவுட் செஷன் நடந்திருக்கும். ஸோ இப்படியே ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பேபி பிறக்குது, ஒரு பாய் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம குக்கி. ஸோ நீங்கள் ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுறீங்க. தென் ஜிமினோட சிஸ்டரை தான் வந்து யூங்கிக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க. பிகாஸ் அவளுமே இந்த காலேஜ் தான், ஓகேவா? ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரி முடிச்சுக்கலாம். இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.
பாய் அம்மி. சரங்கே. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?